வேலையை ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல ஒண்ணும் இல்ல, ஐம் ஃபைன். ப்ரமோஷன் பிக்ஸ பாக்குறியா? ஆக்சுவலி அது அக்கா போட்டோஸ்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. நீங்க எதை வேணா சூஸ் பண்ணலாம். அவங்க மிஸ்டர் அபிஷேக்கோட போட்டோஸ் அனுப்பிட்டாங்க. நாமளும் அண்ணாவோட பெஸ்ட் பிக்ஸ் அனுப்பணும். நான் பாத்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நோ, நீ தான் பாக்குறல, நீயே செலக்ட் பண்ணிடு. ஐ அம் ஓகே வித் தட். கிளம்பலாம், இல்லனா லேட் ஆயிடும். ஓகேண்ணா. ரெஸ்ட், டோன்ட் கோ டு தி பேங்க். ஓகே, கம் ஆன். நானும் உங்க கூட வரேன். இல்ல நீ என் கூட வர வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னோட பிரக்யாவை நீ அடிப்பியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் செத்து போயிடுவான். ஆகட்டும். நான் இங்க உனக்காக தான் வந்திருக்கேன். ஆனா எதுக்காக? நீ கஷ்டத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. பேங்க்ல எல்லாருமே பயத்தோட இருந்தாங்க. ஆனா நீங்க என்னோட நிழலா எனக்கு துணையா இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் கஷ்டப்படும் போதெல்லாம், பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நாம முழுசா புரிஞ்சுட்டோமா இல்லையான்னு கூட எனக்கு புரியல. சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சில விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், சில விஷயங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களாலேயும் எதுவும் பேச முடியல, என்னாலையும் முடியல. பழைய மாதிரியே அதே இடத்துல தான் நிக்கிறோம். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்கு. நம்ம நிலைமைய கூட நம்மளால பகிர்ந்துக்க முடியல. எதுக்காக பேசணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மைத்திலியன்னு இப்பதான் வரணுமா? வந்ததுதான் வந்தாங்க, சாக்லேட் வேற சாப்பிட்டுட்டாங்க. வீட்ல என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல வேற இந்த த்ரிஷா என்ன நோட் பண்ணிட்டு இருக்கா? முதல்ல சுடுதண்ணி ஐடியாவை டிராப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்ப சாக்லேட் ஐடியாவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. எந்த ஐடியா டிராப் ஆனாலும் சரி, நான் அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம சத்தியமா விட மாட்டேன். இதுக்கப்புறமா அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. ஆனா அதுக்கு என்ன பண்றது? எஸ், லாஸ்ட் டைம் அந்த ஆயில் ட்ரிக் ட்ரை பண்ணோம்ல, இப்போவும் அதையே ட்ரை பண்ணுவோம். கிச்சன்ல இருந்து ஆயில் எடுத்துட்டு வந்து படிக்கட்டில் ஊத்துறேன். மற்றதெல்லாம் தானாவே நடக்கும். நான் பேசாம வேடிக்கை பார்ப்பேன். சாக்ஸ் சாக்ஸ் தூங்கிட்டாரு. உன்னோட தெரப்பி நல்லாவே வேலை செஞ்சுச்சுக்காரா? ஏன்னா இது என்னோட ஐடியா வச்சே வேலை செய்யாம இருக்க வாய்ப்பே இல்லையே. அவ உள்ள இருக்கா. வெளியே வந்தா கண்டிப்பா கீழே இறங்கித்தானே ஆகணும். வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அமைதியா நின்னு லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க போறேன். அவ வெளியில வந்து கீழே விழுந்தா கேம் ஓவர்.
இவளுக்கு ஆட்டிடியூட் அதிகமா இருக்கு. இவகிட்ட ஆட்டிடியூட் மட்டும் இல்ல, திமிரும் அதிகமா இருக்கு. இவரு இனிமே 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்திரிப்பாரு. அப்பனா இங்க உட்காந்து என்ன பண்றது? என் ரூமுக்கு வா, என்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு, விளையாடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. யாரா ஏன் வரல? சன்னி கீழே இறங்கி போனா அவன் விழுந்துருவானே. இவன் ஃபர்ஸ்ட் விழுந்தா அவ அலர்ட் ஆயிடுவா. கியாரா, சீக்கிரமா வா. எதுக்காக இவ்வளவு லேட் பண்ற? இதோ நான் வந்துட்டேன். என்ன பண்ண? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசுற? அவர் உள்ள தூங்குறாருன்னு தெரியும்ல. சரி, வீணா பேசாத, வா போலாம். சனி, ஆ? உன் பேரு சனியா? என் பேரு சன்னின்னு நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? நான் சனியை கூப்பிடுறேன், நீ எதுக்காக திரும்பி பாக்குற? சனி யார் கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் திரும்பி பார்த்தேன். புரியுதா? எது கேட்டாலும் ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பியே. ஃபைன், நீ கீழே போ, நான் சனி கிட்ட கொஞ்சம் பேசணும். போ. நான் தான் போறேன்ல. என்ன விஷயம்? உன்னோட நோட் புக் அபியோட ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. இல்லனா ஸ்கூல்ல டீச்சர் உன்னை திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் நோட் புக் எதுவும் எடுத்துட்டு வரலையே. அப்ப நான் போய் சொல்றேனா? அங்கதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எதுக்கு திடீர்னு என் மனசுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கு? கியாரா ஏதோ பிரச்சனைல இருக்கான்னு தோணுது. என் ஃபோன் எங்க இருக்கு? அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். கியாராவே கால் பண்ணிருக்கா. கால் பண்றப்ப தான் நெட்வொர்க் இருக்காது. ஓ மை காட், கியாரா, யாராவது இருக்கீங்களா? கியாரா, என்னாச்சு? ஐயோ, உனக்கு என்னமாச்சு? அடிபட்டுச்சா? பாரு கியாரா, உனக்கு எங்க வலி இருக்கு? முதல்ல சீக்கிரம் தூக்கு. சுளுக்கு பிடிச்சிருச்சு. எப்படி விழுந்த? ஒண்ணும் இல்ல உனக்கு. தூக்கு சீக்கிரம். எதுக்காக அப்படி பாக்குற? நீ எங்க போயிருந்த சன்னி? என்னாச்சு? கியாரா எதுக்காக அழுறா? ஏன்னா நீ அவளை தனியா விட்டுட்டு போயிட்ட. அவ உன்னோட ஃப்ரெண்ட், உன்னை பார்க்க வந்திருக்கா. நீ அவ கூட தானே இருந்திருக்கணும். அம்மா, நான் அவ கூட தான் இருந்தேன். அவளை விளையாட ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அப்பதான் தனு சித்தி என்னை கூப்பிட்டு என்னோட நோட் புக் அவங்க ரூம்ல வச்சுட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அங்க என்னோட நோட்டே இல்ல. தனு சித்தி எதுக்காக போய் சொன்னாங்க? சரி, ஓகே, நீ அவ கூட இரு சனி, சரியா?
மைதிலி நீ போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா போ. அப்புறம் நீ போய் எண்ணெயை காய்ச்சி மஞ்சத்தூள் போட்டு எடுத்துட்டு வா. சீக்கிரமா போங்க. சரி பாட்டி அத்தை, கொண்டு இதோ வா. எடுத்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடி சூப்பர் பாட்டிக்கு கால்ல அடிபட்டுச்சுல, அப்போ நான் உங்ககிட்ட கடுகு எண்ணெயெல்லாம் மஞ்சள் கலந்து தடவணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை தானே நீங்க காப்பி அடிக்கிறீங்க. ஆமாம்மா, நாங்க அதை தான் காப்பி அடிக்கிறோம். கட் காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் வலியை எப்படியாவது சரி பண்ணுங்க. சரிம்மா, அழாத. சீக்கிரமா சரியாயிடும் பாரு. சரியாயிடுமா, அழாத. அழாதேன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரம் கொண்டு வா மைதிலி. உனக்கு ரொம்ப வலிக்குதாமா? ஒண்ணு இல்ல, சரியாயிடும். பிரமிளா, சுடு தண்ணி எடுத்துட்டு நீ இந்த பக்கம் வா. சன்னி ஒரு தடவை ஸ்கூல்ல விழுந்துட்டான்னு டாக்டர் அவனுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அதை நம்ம கேராக்கு கொடுக்கலாமா? சொல்லிக்கிட்டே நிக்காத, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரி சரி. ஃபோன் வருது. அம்மா ஃபோன் பண்றாங்க. கேரா, உனக்கு என்னாச்சுமா? ஏன் அழற? ஹலோ, அம்மா பேசுறது கேக்குதுல? எனக்கு கேக்குதுமா. சரி, நீ எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? அடி எதுவும் பட்டுருச்சா? ஆமா, நான் விழுந்துட்டேன். சாக்சியா இன்னும் வரல, நான் போய் பாக்குறேன். என் கால்ல அடிபட்டுச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி கேரா, நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். உனக்கு எதுவும் ஆகாது, ஓகே? ஹலோ, நீ ராஜு கிட்ட சனியோட அட்ரஸ் கூட, நான் இப்பவே அங்க போகணும். ஓகே மேம். ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். கியாரா, இத பாரு, இது பெயின் கில்லர். இந்த மாத்திரையை போட்டா உன் வலி போயிடும். நான் மாத்திரை போட மாட்டேன். கியாரா, சரி, இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த மாத்திரையை நீ சாப்பிட்டா உனக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் தரேன். உனக்கு காரமா இருக்கிற சாக்லேட் தர மாட்டேன், ஸ்வீட்டா இருக்கிற சாக்லேட் தரேன். சரியா? சாக்லேட் காரமா இருக்காது. இருக்கும் இருக்கும், நான் சாப்பிட்டிருக்கேன். காரமா இருக்காது. பாத்து பாத்து. மைதிலி, சாக்லேட் எங்கேயாவது காரமா இருக்குமா என்ன? இந்த பாட்டி நான் காரமான போது, நிறுத்து. கீரா, பாத்து பாத்து, வழுக்க போகுது. பாத்தீங்களாக்கா, இவளுக்கு அடிபட்டு இருக்கு, ஆனா அபிய பார்த்து வர சொல்றா. நல்ல வேளை அபி, நீ வந்துட்ட. இவ காலை பாத்தியா, சுளுக்கு பிடிச்சிருக்கு. வேற எங்க அடிபட்டிருக்கு? இங்க, அப்புறம் இங்க. ஓ, அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குல்ல? ரொம்ப கியூட்டா இருக்கா. ஒண்ணு இல்லப்பா, குழந்தை தானே. என்ன லாஃப்டர் தெரப்பி கொடுக்குறீங்க? இதனால என்னோட வலி குறைஞ்சிருமா என்ன? இப்போ குறையும் பாரு. பாட்டி மாதிரி பேசுறா பாரு. போதுமா செல்லம், நல்ல குழந்தைங்க ரொம்ப நேரம் அழமாட்டாங்க தெரியுமா? ஆமா, நீ அழாத. நான் உனக்காக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வரேன். எஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை நாம 2 பேரும் குடிக்கலாம். ஓகே? இல்ல, நான் மட்டும் தான் குடிப்பேன். அபி, நீ இன்னும் அவளை அழ வைக்கிறியா? சரி சரி, ஓகே ஓகே, நீ மட்டுமே குடி. சரி, அழாத. உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தனா அதை நான் உனக்கு காட்ட மாட்டேன். சரி, நான் அழ மாட்டேன். காட்டுங்க காட்டுங்க. நோ மோர் கிரைங். ரொம்ப அடிபடவே இல்ல, ஆனா பெருசா அழுதுகிட்டே இருந்தால. ஆமாக்கா, இவ அப்படியே அபி மாதிரியே இருக்கா. சின்ன வயசுல நம்ம அபி கிட்ட இருந்த குணம் தான் இப்ப இவகிட்ட இருக்குக்கா. என்னாச்சு? இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன காட்ட கூட்டிட்டு வந்தீங்க? ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க விட. என்ன யோசிக்கிறீங்க? அங்க பாரு, கேரம். நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீ கேரம் விளையாடுறியா? நோ. அங்க பாரு, பேட். கிரிக்கெட் விளையாடுறியா? மாட்டேன். வேற என்ன இருக்கு? ஃபுட்பால். சூப்பர் ஐடியா, வா ஃபுட்பால் விளையாடலாம். என்னை இறக்குங்க. என்ன கேக்கலையா? என்ன கீழே இறக்குங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பையன் மாதிரி தெரியுதா?
இல்ல நீ பையன் மாதிரி தெரியல. அப்போ எதுக்காக என்கிட்ட இந்த கேம்ஸ்லாம் விளையாட சொல்றீங்க? ஏன் இந்த கேம்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்களே, பையன் பொண்ணு அம்மா அப்பா சித்தப்பா சித்தி ஐ எல்லாரும். நோ. ஆனா எனக்கு இந்த கேம்ஸ்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாம என்ன பண்றது? எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா என்னோட பிளானே வேற தெரியுமா? நான் உனக்கு என் கிட்டாரை காட்ட கூட்டிட்டு வந்தேன். ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னல, அண்ட் நீ எனக்கு ரேப் பாடினல. இப்போ நான் உனக்காக ரேப் பாட போறேன். and நீ கை தட்டணும். ஓகே? இப்பவே கை தட்டவா? இல்ல நீ ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா கை தட்டு. அப்ளாஸ். ரேப் கேக்க நல்லா இருக்கணும்ல. அப்படியா? என் ரேப்ப கேட்டு பாரு. நீ என் ரேப் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், டான்ஸே ஆட ஆரம்பிச்சிருவ. பாக்குறியா? ரியலி? ஓகே, ஐ அம் ரெடி. Are you ready? யா. Okay. 3 2 1. Baba, 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 black sheep, have you any wool, 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 wool? Baba, and no sir, 3 bags, full, full, full. Stop it. Baba. நீங்க பாடுறது ரேப்பா? இதுல ராகம் சரியா இல்லையா? இது ராகம் இல்ல. ரேப்ல கண்டிப்பா கேப் இருந்தே ஆகணும். ஒவ்வொரு வேர்ட்க்கும் கேப் இருக்கணும். இல்லனா அது கேட்க ரேப் மாதிரியே இருக்காது. அப்படியா? நீங்க இப்ப கிட்டார் வாசிங்க, நான் ரேப் ஆடுறேன். All right. ஓகே. 1 2 3. Baba black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. Full, full, full. One for the master, one for the old lady. என்னாச்சு? Fool, நீ ஒரு big fool. நான் ஜெயிச்சிட்டேன். நான் தானே ரேப் பண்ணேன். அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? கரெக்ட் தான். ஆனா என்ன விஷயம்னா, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெயின் இருந்துச்சுல, அந்த வலியை போக்குறதுக்காக தான் நான் உன்னை டைவர்ட் பண்ணேன். அதனாலதான் நான் இப்ப கிட்டார் வாசிச்சேன். அண்ட் என்னாச்சு? நீ உன்னோட வலியை மறந்துட்ட. நீங்க என்ன முட்டாளாக்கிட்டீங்களா? ஆமா, உன்னையே பாட வச்சு முட்டாளாக்கிட்டேன். ஐம் சாரி, வேற வழி இல்ல. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நீ அழுதுட்டே இருந்த. நீ அழறத பார்க்கும்போது ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கும் சேம் ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அன்னைக்கு நைட் நீங்க கார்டன்ல அழுறத பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்க அழுகையை நிறுத்திட்டேன். Hey, Sunny. Come here. என் பிஆர் ஃபைல் எடு. அது உங்ககிட்ட தானே இருக்கு. செக் பண்றேன். நீங்க தானே நான் வாங்குனீங்க. ஆனா அது என்கிட்ட இல்லையே. ஆர் யூ ஷூர்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல செக் பண்ணிட்டு இருந்தீங்களேண்ணா. டைனிங் டேபிள்ல இருந்தா வீட்ல தான் இருக்கும். நான் வேணா பிரக்யாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ. என்ன அதிசயம், ஒரே ரிங்ல ஃபோன் எடுத்துட்ட? ஓகே லிசன், என் பிஆர் ஃபைல் வீட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அதை பாத்தியா? இல்ல, நான் வெளியில வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கம் ஆன் டெல் மீ ப்ளீஸ். என்னாச்சு பிரக்யா? அது வந்து கியாரா கீழே விழுந்துட்டா. அவளுக்கு அடிபட்டிருக்கு. வாட்? எப்படி? அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தா. அங்க படிக்கட்டுல விழுந்துட்டா. நீங்க எனக்கு அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணு, நான் உடனே அங்க போறேன். இல்ல வேண்டாம். உங்களுக்கு தான் மீட்டிங் இருக்குல்ல, நீங்க மீட்டிங்க்கு போங்க. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். கியராக்கு என்னாச்சுன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யா, நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க உங்க மீட்டிங்கை கவனிங்க. நான் தான் அங்க போறேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பிரக்யா ப்ளீஸ் எனக்கு அட்ரஸ் அனுப்பு, நான் உடனே வரேன். இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க மீட்டிங்க்கு போங்க.
நான் கியாராவை பார்க்க தான் போறேன். நான் எல்லாத்தையும் அங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்றேன்ல. லுக், ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். ஐ ப்ராமிஸ், எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். ஓகே, டேக் கேர் ஆஃப் ஹர். டோன்ட் வரி, ஓகே? பாய். ஏன் வண்டியை நிறுத்துனீங்க? மேம், சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னலா? இங்க பாருங்க, இந்த சிக்னல்லாம் பார்க்காதீங்க. கியாராக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா? இங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்னல் மீறி போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் ஏய் நில்றா ஏய் வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க